அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். வெங்காயம் இல்லாமல் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், 5-10 பல் பூண்டு. நான் ஆல்ரெடி பருப்பை அரை ஹவர் ஊற வச்சிட்டேன். அதிலே சீரகம் போட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் கொடுத்துடலாம். பருப்பில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் பருப்பு பொங்காமல் இருக்கும். பாருங்கள் நேர்களே, பருப்பு நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா குழஞ்சிச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலாலாம் போட்டு ஒரே ஒரு விசில் கொடுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி அதில் போட்டுடலாம். பருப்பில் பாருங்கள், புளி தண்ணி போட்டாச்சு. பருப்பு நல்லா வந்துச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி இதிலே போட்டுடலாம். அடுத்தது கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியில் அலசி அதெல்லாம் போட்டுடலாம். இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே இதில் போட்டுடலாம். சாம்பார் பொடி நம்ம பருப்பு தாளிச்சோன்னா அதுக்கு போடலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு விசில் கொடுத்துடலாம். சால்ட்டு வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதில் நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா பாருங்கள், இப்படி நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். அப்படி நான் கடாயை வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கடுகு, கருவேப்பிலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். பாருங்கள், இல்லை பெருங்காயம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. சாம்பாரில் பெருங்காயமும் பூண்டும் போட்டால் அவ்வளோ நல்லது. கேஸ் ட்ரபிள், நெஞ்சு எரிச்சல் இதுக்கெல்லாம் நல்லது உங்களுக்கு பெருங்காயம் போட்டால். பெருங்காயம் பூண்டெல்லாம் சாம்பாரில் போட்டால் எத்தனை நாள் சாம்பார் வச்சு, எத்தனை வாட்டி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. பாருங்கள், இப்போ நம்ம சாம்பாரை தாளிப்பில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாம்பார் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இதை நம்ம சாம்பார் பொடியை இதில் போட்டுடலாம். ஏன்னா சாம்பார் கொதிக்கும் போது போட்டால் சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கல்யாண